1001 அப்படிங்கிறது ஒரு சாதாரண நம்பர் இல்லை, அது ஒரு ஸ்பெஷலான மேஜிக் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு 3 டிஜிட் நம்பரை மனசில் நினச்சிக்கோங்க. உதாரணத்துக்கு 245 அப்படிங்கிற நம்பரை நம்ம மனசில் நினச்சிக்கலாம். இந்த 245 1001 பெருக்கலாம். என்ன விடை வருது பாருங்கள். அதாவது நீங்கள் நினச்ச அதே 3 டிஜிட் நம்பர் தொடர்ந்து ரிப்பீட்டடாக 2 தடவை வருது பாருங்கள். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? இதைத்தான் கணிதத்தின் அழகு, கணிதத்தின் சிறப்பு, பியூட்டி ஆஃப் மேத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேறு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 999 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அதை 1001 பெருக்கலாம். அதே ஆச்சரியம். நாம் எடுத்துக்கிட்ட அதே 999ங்கிற நம்பரு 2 தடவை வந்து நிற்கிது பார்த்தீங்களா? இப்படி எந்த ஒரு 3 டிஜிட் நம்பர் XYZன்னு கூட எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம 1001 பெருக்கணும்னா 100லேருந்து 999 வரைக்கும் எந்த ஒரு 3 டிஜிட் நம்பரை எடுத்து 1001 பெருக்கினாலும் நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கிட்டோமோ அதே நம்பரே 2 தடவை தொடர்ச்சியாக வந்து நிற்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் மந்திரம் என்ன, கணித ரகசியம் என்னன்னு சொல்கிறேன், கேளுங்க. இப்போ அதே 245 எடுத்துக்கலாம். 245 1001 பெருக்கலாம். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், 1001 = 1000 + 1 அப்படின்ட்டு. இப்போ 245 1001 பெருக்கிறதுக்கு பதிலாக 1000 பெருக்கி அதுக்கப்புறம் 1 பெருக்கி 2ஐயும் கூட்டுறோம். இப்போ 245 1000 பெருக்குன்னா நமக்கு 245,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே 245 1 பெருக்கணும்னா 245. இப்போ 2ஐயும் கூட்டினா 245 245 அப்படிங்கிற அதே நம்பர் ரிப்பீட்டடாக 2 தடவை கிடைக்குது. இதில் மந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண தந்திரம் தெரிஞ்சாலே போதும். 1001 பற்றி இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேளுங்க. இந்த 1001 அப்படிங்கிறது 7 × 11 × 13. இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? 7, 11, 13 தொடர்ச்சியான 3 பகா எண்கள். இந்த 3 தொடர்ச்சியான பகா எண்களையும் பெருக்கணும்னா நமக்கு 1001 கிடைக்குது. ஏதாவது ஒரு நம்பர் 3 டிஜிட் நம்பரை எடுத்துக்கிட்டு முதல்ல அதை 7 பெருக்கு, வர விடைய 11 பெருக்குங்க, வர்ற விடைய 14 பெருக்குங்க. அதை 1001 பெருக்கிறதுக்கு சமம். அதாவது அதே XYZ அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக 2 தடவை கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.